இன்றைக்கு பிப்ரவரி 7ஆம் தேதி மகாகவி பாரதி பிறந்த புனிதமான மண் எட்டயபுரத்தில் பாரதியினுடைய நினைவு மண்டபத்திற்கு முன்னால் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை குழுவை மரியாதைக்குரிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமித்திருக்கிறார். அதனுடைய தலைவராக முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் ஆளுநர் மரியாதைக்குரிய சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தேர்தல் அறிக்கையினுடைய கமிட்டி தலைவராக அதில் பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள்லாம் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஐயா நரேந்திர மோடி அவருடைய ஆலோசனையின்படி நாம பல விஷயங்களை தீர்மானித்து ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடாது. மக்களிடம் கருத்து பெற்று மக்களிடம் கருத்து கேட்டு அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க வேண்டும் என்பதுதான் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதல். அதனால தான் பிஜேபியை பற்றி சொல்கிறப்ப திஸ் இஸ் எ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வித்தியாசமான கட்சி, மற்றவர்கள் சிந்திக்காத கோணத்தில் பிஜேபி சிந்திக்கும். அதற்காக பிரச்சார வாகனங்கள் மாதிரி ஒரு கருத்து கேட்பு வாகனம் தயாராகிறது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் ஒரு நாள் அந்த வாகனம் மக்களிடம் கருத்து கேட்க செல்லும், மக்களை சந்திக்கும். அதில் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் பயணம் செய்வார்கள். கருத்து கேட்புக்கு என்று ஒரு படிவம் இருக்குது, அந்த படிவம் கொடுங்க. கருத்து கேட்புக்குன்னு ஒரு படிவம் இருக்குது, இதுதான் அந்த படிவம். இந்த படிவத்தை மக்களிடம் கொடுத்து அவங்க இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். தமிழகம் முழுக்கவே கருத்து சொல்லலாம். இந்த எட்டயபுரத்து மண்ணில் இருந்துக்கிட்டு சென்னையில் என்ன நடக்கணும்னு சொல்லலாம், எங்கே வேணாலும் கருத்து சொல்லலாம். தமிழ்நாடு முழுக்க அவங்க கருத்து சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது. இன்றைக்கி அது எட்டயபுரத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் இது விளாத்திகுளம் சட்டமன்றத்துக்கு உட்பட்டிருக்கு. இதனுடைய மாவட்ட தலைவராக சரவணன் கிருஷ்ணன் இருக்கார். அவருடைய ஏற்பாட்டின் பேரில் இங்கே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. இங்கே துவங்கி வைத்திருக்கிறோம். இப்போ மக்கள்கிட்ட கருத்து கேட்க போய்கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைக்கி நான் எட்டயபுரம் வந்ததனுடைய நோக்கம். அதிமுக ஏற்கனவே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. அவங்க இதில் நிறைய இலவசங்கள்லாம் இருக்குது. உங்களுடைய என்டிஏ கூட்டணியில் உங்களுடைய இதில் இலவசங்கள் இருக்குமா? நீங்கள் ஆல்ரெடி மோடி வந்து மக்கள்கிட்ட கேட்டுட்டு தானே சொல்லுவோம். நாங்கள் முன்னாலே சொல்லிவிட்டு நாங்கள் போய் மக்களை சந்திக்கிறோம்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, முதலே சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட வந்து என் கருத்து கேட்குறேன்னு கேட்பாங்கள்ல. அதனால் மக்கள் கேட்கட்டும், மக்கள் சொல்லட்டும் என்ன திட்டங்கள் வேணும், என்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வேணும், உள்கட்டுமானத்துக்கு என்ன திட்டம் வேணும், அரசாங்கம் எந்த மாதிரியான நிதி உதவிகளை செய்யணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லட்டும், மக்கள் சொல்லட்டும். இன்றைக்கி முன்ன மாதிரி இல்லை. ஒரு அரசியல்வாதியை விட அரசாங்கம் நடத்துகிறவங்களோட மக்களுக்கு அதிக தகவல் தெரிகிறது. அதிக அறிவுள்ள மக்களாக இன்றைக்கி இருக்கிறாங்க, விஷயம் தெரிஞ்ச மக்களாக இருக்கிறாங்க, உலகமே தெரிந்தவர்களாக இருக்காங்க. இந்த எட்டயபுரத்துலேருந்தே இன்றைக்கு ஜியோ பாலிட்டிக்ஸை ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க இந்த எட்டயபுரத்திலே இன்றைக்கி நூற்றுக்கணக்கில் ஆள் இருப்பாங்க. அதனால் அவங்ககிட்டலாம் கருத்து கேட்க போகிறோம். எத்தகைய திட்டங்கள் வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் 2 திட்டங்கள் இந்த மாவட்டத்தில் ரொம்ப முக்கியமாக நேற்றிலிருந்து நான் சுற்றுப்பயணம் பண்ணும்போது சொல்கிறாங்க. அதை எங்கள் மாநில தலைவர் அவர்களது ஒப்புதலோடு, இந்த கமிட்டியினுடைய தலைவர் அக்கா தமிழிசை ஒப்புதலோடு அது இடம்பெற செய்ய வேண்டும் என்ற அவா எனக்கு இருக்கிறது. ஒன்று, இந்த விளாத்திகுளம் புதூர் குளத்தூர் வழியாக கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி ஒரு ரயில் வழித்தடம் வேணும் சென்னை வரைக்கும். இது இந்த பகுதி மக்கள் வந்து 50-60 வருஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிய கனிமொழி இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் தூத்துக்குடிக்காக. இதெல்லாம் அவங்க பேசுனாங்களான்னு தெரியல. ரயில் அமைச்சர் அங்கே தான் இருக்கார், பக்கத்தில் தான் இருக்கார். பிரதமரே பக்கத்தில் தான் இருக்கார். ஒரே நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே தான் எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் சொன்னார்களா, செய்வதற்கு முயற்சி செய்தார்களா, ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடியாவது பண்ணுறதுக்கு இவங்க அதை எடுத்து சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் அது இடம்பெற வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். இதை நாங்கள் கமிட்டிக்கும் மாநில தலைவருக்கும் சொல்லுவோம். ஒன்று. 2வது விஷயம், இங்கே பம்பை வைப்பாறு இணைப்பு திட்டம் அப்படி வந்தால் இந்த வைப்பாறு இப்போ பெரிய அகலமான நதியாக இருக்குது. நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் அது தண்டியில் வறண்டு போயிருக்கு. அதில் தடுப்பணைகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ இந்த பம்பை வைப்பாறு திட்டம் நிறைவேற்றப்படும் போது இந்த பகுதியே ரொம்ப செழிப்பாக மாறும். குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது என்பது மாத்திரமல்ல, புதிய தொழிற்சாலைகளுக்கான நீர் ஆதாரம், விவசாயத்திற்கான நீர் ஆதாரம், இதெல்லாமே சர்ப்ளஸ் வாட்டர், மிகைவாக வரக்கூடிய மிகை நீர் வைத்து கொண்டே இதை செய்ய முடியும். ஆனால் அந்த திட்டத்துக்கும் போதிய முனைப்பு காட்டவில்லை திமுக அரசாங்கம். அவங்க ஆற்றுல தண்ணி வர்றதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. ஆற்றுல மணல் எடுக்கிறது எப்படின்றது அவங்க கவலை. அது போதுமான மணலை எடுத்து வேற முடிச்சாச்சு, ஆற்றையே காலி பண்ணியாச்சு. இனியாவது பம்பையும் வைப்பாறை இணைப்பாங்களா திமுக இன்னும் பார்க்கணும். ஆனால் பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில் அது இடம்பெற வேண்டும் என்று இந்த மக்கள் விரும்பி இருக்கிறார்கள். அதையும் நாங்கள் கட்சியிடம் எடுத்து சொல்லி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்து என்டிஏ ஆட்சி அமைச்சதுன்னா கூட்டணி ஆட்சியா, தனிச்சு ஆட்சி, அதிமுக ஆட்சி? எங்கள் முதலமைச்சராக எடப்பாடியார் இருந்து வழிகாட்டுவார். அவர் தான் முதலமைச்சர்னு
அமித்ஷா அவர்களே அறிவிச்சிருக்கிறார். அவ்வளோதான், தேர் எண்ட்ஸ் தி மேட்டர். நீங்கள் அதுக்கு உள்ளே போய் கூட்டணி ஆட்சியா இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொன்னோன்னே அடுத்த கேள்வி கேட்பீங்க, உங்களுக்கு எத்தனை மந்திரி இலாக்கா அப்படின்னு கேட்பீங்க. சரி, அதுக்கு ஏதோ ஒருத்தர் ஒரு பதில் கேட்குறாரு, நண்பர் ஊடக நண்பர்னு ஒரு ஆர்வத்தில் யாராவது சொல்லிவிட்டா அப்போ யாரெல்லாம் அமைச்சர் நீங்கள் ஆவீங்களா, அவரா வாரா இவரா வாரான்னு கேட்பீங்க. அதனால் இந்த ஊடக விளையாட்டுக்கு இது உகந்த நேரம் அல்ல. அதனால் அதுக்கெல்லாம் பலியாகிற தருணம் இல்லை. எடப்பாடியார் முதலமைச்சர், அதை அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் அப்படி ஏற்றுக்கொள்கிறோம். மற்ற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் எங்களுக்கான வழிகாட்டுதல் அமித்ஷா அவர்களிடமிருந்து மோடி அவர்களிடமிருந்து தான் வரும். அதிமுக தொண்டர்களுக்கான வழிகாட்டுதல் எடப்பாடியார்கிட்டருந்து வரும். அதனால் நாங்கள் சேர்ந்து கூட்டணியாக சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறோம். கூட்டணி பலம் பெற்று கொண்டிருக்கு. திமுக பிஜேபி தனியாக இருக்குது, ஏடிஎம்கே தனியாக இருக்குது. நாங்கள் 200 சீட்டு ஜெயிப்போம். நாங்கள் இப்போ ஊடக நண்பர்கிட்ட கேட்குறேன், எங்கேயா திமுககாரர் யாராவது ஒருத்தராவது தொண்டன்லேருந்து தலைவர் வரைக்கும் நாங்கள் 200 சீட்டு ஜெயிப்போம்னு இப்போ வாயத்திற்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ சொல்லுங்கள், அந்த தைரியமே இல்லை உங்களுக்கு. அப்புறம் ஏன் பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சோன்னே 200 சீட்டு ஏன் பேசுனீங்க? ஊடகங்கள் எல்லாம் ஏன் அதை விவாத பொருளாக்குனீங்க? இப்போ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வந்துருச்சு. அப்புறம் என்ன சொன்னீங்க? அடுத்த ஸ்டேஜில் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொன்னீங்க. இப்போ டிடிவி அண்ணன் உள்ளே வந்துட்டார், ராமதாஸ் அண்ணன் உள்ளே வந்துட்டார், அன்புமணி ராமதாஸ். இன்னும் கூட்டணி விரிவாக போகுது. இந்த மாத கடைசியில் பிரதமர் தமிழகம் வருகிறார், மதுரைக்கு வருகிறார். அப்போ இன்னும் புதிய கூட்டணி தலைவர்கள் மேடையில் இருப்பாங்க. இதெல்லாம் பெரிய அதிர்ச்சி தரும் தகவலாக இருக்கும் ஸ்டாலினுக்கு. அதனால் உங்கள் திமுக ஆட்டம் காலி. திமுக ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுகின்றன. பல பேர் ஊடகங்கள் எழுதுறீங்க, இன்னும் தேர்தலுக்கு 70 நாள் தான் இருக்குது, 80 நாள் தான் இருக்குது, 75 நாள் தான் இருக்குதுன்னு நீங்களாம் எழுதுறீங்க. உண்மைதான். ஆனால் அதில் ஒரு ஊடுபொருளாக ஒரு செய்தி இருக்குது. ஸ்டாலின் ஆட்சிக்கு காலம் இன்னும் 70 நாள் தான் இருக்குது, இன்னும் 75 நாள் தான். தேர்தலுக்கு இத்தனை நாள் இல்லை. ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கும் கெடு விதிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவித்தா அது திமுக ஆட்சிக்கு விடுக்கப்பட்ட கெடு. அடுத்து விஜய் வந்து டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் ஒரு விமர்சனம் பயங்கரமாக வச்சிருக்காரு. அவருங்க விசில் சின்ன வாங்கிட்டாரு. முதல்ல என்ன நினச்சாரு? டிடிவி காங்கிரஸ்லாம் தங்க கூட வருவாங்கன்னு நினச்சாரு. கையில் பிடிச்சி விசிலை ஊதலான்னு நினச்சாரு. குக்கர்லேயே விசில் இருக்கும்னு நினச்சாரு. இப்போ அதெல்லாம் ஒன்றும் நடக்காத மாதிரி தெரியுது. இப்போ என்ன பேசுனா எடுபடாதுன்னு அவருக்கு தெரியல. விஜயோட அரசியல் என்றது தன் முன்னால் இருக்கிறவங்க கைத்தட்டுறதுக்காக பேசுகிற அரசியல் தான் விஜயோட அரசியல். அதை தாண்டி அரசியலில் தீர்க்கமான சிந்தனையோ பக்குவமோ தமிழ்நாட்டை பற்றிய முழுமையான ஒரு புரிதலோ எதுவுமே இல்லாத ஒரு மண்ணாங்கட்டி. அந்த கட்சியே ஒரு மண்ணாங்கட்டி கட்சி. ஒரு மழையில் கரைஞ்சி போயிடும் அந்த கட்சி. நான் மண்ணாங்கட்டின்றதை நல்ல வார்த்தையாக சொல்கிறேன். ஆனால் சுலபமாக அது கரைஞ்சி போகிற கட்சி. அது அவருக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் ஆடியன்ஸ் கைத்தட்டணும்னு ஒருத்தன் பேசுகிறாங்க அப்படின்னாலே அவங்களுடைய தகுதி தெரியுது, தராதரம் தெரியுது. விஜயோட முழு எய்மே அவங்க முன்னால் இருக்கிற ரசிகர்கள் படம் பார்க்கும்போது எப்படி விசில் அடிச்சுட்டே படம் பார்க்குறானோ, இவர் டூயட் பாடும்போது எப்படி விசில் அடிச்சுக்கிட்டே டூயட் ரசிக்கிறானோ, அது மாதிரி ஒரு பஞ்சு டயலாக் பேசுனா அதை ரசித்து கைத்தட்டணும்னு நினச்சி தான் பேசுகிறாரு. விஜய் கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிற இந்த 5000-10,000 பேருக்கு வெளியில் ஒரு 8 கோடி தமிழர்கள் இருக்கிறாங்கன்றது விஜய்க்கு தெரியாது. அவங்களுக்கு இவர் சொல்கிற செய்தி என்ன திட்டம் கொடுக்க போகிறாரு? எல்லாருக்கும் காரு, எல்லா வீட்டுக்கும் காரு எப்படி கொடுப்பாரு? ஸோ அதெல்லாம் சொல்லணும் அவருக்கு. அதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் அரசியல் பண்ணார்னு அர்த்தம் இருக்குது. வெறும் ரசிகர்களை வச்சுக்கிட்டுலாம் கட்சியை அவர் நிர்மாணிக்க முடியாதுங்க. ரசிகர்களை வச்சுக்கிட்டு கட்சி நிர்மாணிக்க முடியாது. இந்த ஒரு தேர்தலுக்கு அப்புறம் விஜய் கட்சி, விஜய் அரசியல், விஜய் பேசுகிற அத்தனை அரசியல் கருத்து எதுவுமே இருக்காது. இந்த ஒரு தேர்தலில் பல்லுச்சிடும் எல்லாமே. அதுக்கப்புறம் விஜயை பற்றி கேள்வி கேட்க நீங்களும் ஊடகத்தில் தயாராக இருக்க மாட்டீங்க. வரணும்னு விரும்புகிறோம். நியூஸ் தமிழ் கடந்த வாரம் வந்து நியூஸ் தமிழ் செய்தியாளர் வந்து தாக்குனாங்க. அதுக்கு எதிர்கட்சி, அரசியல் கட்சி எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் தாக்கப்பட்டவர் சம்பந்தமாக எந்த ஒரு எஃப்ஐஆரும் பதியாமல் இருக்காங்க. ஆனால் நேற்று வந்து செய்தித்துறை அமைச்சர் வந்து முதலமைச்சருக்கு நாங்கள் தகவல் கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி உங்களுக்கு நீங்கள் ஸ்டாலின் அவர்களை பற்றி சமூக ஊடகங்களில் ஒரு பதிவு போகிறாரு வச்சுக்கோங்க. ஒரு பிஜேபிக்காரர் ராத்திரி 1 மணிக்கு வந்து கைது பண்ணுவாங்க. எங்கே தான் ரிமாண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லாமலே எங்கேயோ சென்னையில் புழலில் எங்கேயோ ரிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த குடும்பத்துக்கே தகவல் 2 நாள் கழிச்சு தான் தெரியும். அந்த மனைவிக்கே தன் கணவர் ரிமாண்ட் ஆகிருக்காருன்ற தகவல் கூட வராது. அப்படி எங்களுக்கு எத்தனையோ அனுபவம். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் பேசுகிறேன் நான். இங்கே செய்தியாளர் தாக்கப்பட்டிருக்காரு, இன்னும் எஃப்ஐஆர் பதிவு செய்யலை. நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்த அரசாங்கம் எவ்வளோ தயங்குது ஸ்டாலின் அரசாங்கம்னா, இதை எதிர்க்கட்சிகளோ பிஜேபி கண்டிக்குதுன்றதை விடுங்க, செய்தியாளர்கள் கண்டிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எத்தனை ஊடகங்களில் உங்கள் செய்தி நிறுவனங்களில் இதை கண்டித்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்தியாளர் தாக்கப்பட்டார்னு உங்கள் ஊடக நிறுவனம் செய்தி வெளியிட்டதான்னு முதல்ல உங்கள் ஊடகத்தை கேளுங்க.
எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு வலியுறுத்தி உங்கள் ஊடகத்தில் நீங்கள் பணியாற்றி சம்பளம் வாங்குகிற ஊடகத்தில் செய்தி வந்ததான்னு கேளுங்க. அப்போ இன்றைக்கி நியூஸ் தமிழ் இல்லையா, அந்த செய்தியாளருக்கு பாதுகாப்பு இல்லை, நாளைக்கு எனக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்போ யார் வேணாலும் யாரை வேணாலும் தாக்கலாம். இந்த அரசாங்கம் எதுவும் செய்யாதுன்னா நீங்கள் எந்த நம்பிக்கையில் சார் வேலை செய்கிறீங்க? ஊடகத்தில் எந்த நம்பிக்கையில் வேலை செய்கிறீங்க? அப்போ உங்களுக்கு இன்னும் திமுக அரசு மேலே அச்சம் அதிகமாகும். ஐயோ, நம்ம ஊடகம் நம்மளை காப்பாற்ற வராது, நம்ம நிறுவனம் நமக்கு உதவி செய்யாதுன்னு நினச்சா என்ன செய்வீங்க? எதுக்கு வம்பு? திமுக எதிர்த்து எதுவுமே செய்தி வராமல் பார்த்துப்போம் நீங்கள் நினைப்பீங்க. அதை நோக்கி தான் தமிழ்நாடு போய்கிட்டே இருக்குது. ஊடக சுதந்திரம் முக்கியம், ஊடக நண்பர்கள் முக்கியம், செய்தியாளர்கள் முக்கியம். பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் நரேந்திர மோடி அவர்கள் மீது ஊடக தாக்குதல் நடத்தாத தாக்குதல் அவர் குஜராத் சிஎம்லேருந்து இது வரைக்கும் ஊடகத்து மேலே ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதமோ ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டது பாரதிய ஜனதா கட்சி, மோடி அரசாங்கம். ஒரு உதாரணம் சொல்லுவீங்களா? நேற்று வரைக்கும் மோடி அவர்களை திட்டி திட்டி தலையங்கமும் கட்டுரையும் எழுதிக்கிட்டே இருக்கிற பத்திரிகைகள் மறுநாள் எங்கள் நிகழ்ச்சிக்கு வாங்கன்னா சந்தோஷமாக போய் அவங்கள வாழ்த்திட்டு வர்றாரு மோடி. அது அந்த ஊடக அதிபரே எங்கள்கிட்ட சொன்னார். நேற்று வரைக்கும் அவரை விமர்சனம் பண்ணியிருக்கிறோம் 10-15 வருஷமாக. இன்றைக்கி எங்கள் கட்சி எங்கள் பத்திரிகையில் ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்றோம், உடனே வராரு. அவர் எந்த பாரபட்சம் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதாங்க அரசியல், அதுதான் முதிர்ந்த ஜனநாயகம், முதிர்ந்த தலைவர். அப்படி இருக்கிற கட்சி பிஜேபி. அதனால் செய்தியாளர்கள் தாக்கப்பட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எஃப்ஐஆர் உடனே போடணும், நடவடிக்கை எடுக்கணும். செய்தியாளரை தாக்கிட்டு நம்ம சுதந்திரமாக இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையை தமிழ்நாட்டில் உருவாக்கக்கூடாது. யார் கையை தூக்கு பஸ் ஸ்டாண்ட் வச்சிருப்போம். நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல கருத்து கேட்போம். மாநில தலைவர் ஐயா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்களது வழிகாட்டுதலின் பேரில் ஒரு தேர்தல் அறிக்கை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மக்களுக்கு என்னவெல்லாம் தேர்தல் வாக்குறுதி கொடுக்க போகிறோம் என்பதற்கான குழு. ஒரு தேர்தல் அறிக்கை நாம இஷ்டப்பட்டு நம் மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை எழுதிவிடக்கூடாது. மக்களிடம் கருத்து பெற்று மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதையும் முழுமையாக தெரிந்து கொண்டு மக்களது பரிந்துரைகளை நாம் தேர்தல் அறிக்கையில் கொடுக்க வேண்டும் என்பது மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா அவர்கள்
நரேந்திர மோடி அவர்களது அறிவுரை. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி சொல்லுகிறோம், இட்ஸ் அ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு. வித்தியாசமான கட்சி என்பதற்கு இது ஒரு அடையாளம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்தா